கைஸ் நம்ம சென்னை போகிறதுக்குள்ளே கடவுளாக பார்த்து ஒரு அழகான சன்லைட்டில் ஒரு வியூ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துட்டாரு. சூப்பராக இருக்குது. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ செட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக சேலம் போயிட்டு இருக்கோம். இங்கே அந்த வாக்ஸ் வேகன் டைகன் கார் பாருங்களேன், குழந்தைய மேலேயே வந்து நிப்பாட்ட வச்சுட்டு ஓட்டிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அப்படி ஓட்டக்கூடாது, போயிட்டே வரோம். சும்மா வந்துன்னு இருக்கோம். முடிச்சு விட்ற நேரம் வந்துச்சு அப்பாச்சு. ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி போட்டிங்கில் தான் இருக்கேன். நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி ஊட்டிலேருந்து சென்னை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிக்ஸர் 250 போக போகிறோம். ஸோ நான் ஸ்டாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். அதனால் மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனல் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க போகலாம். கைஸ், ஊட்டியில் வந்து சாக்லேட் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்ட்டு. ஸோ நம்ம ஜிக்ஸர் அங்கே இருக்குது, இந்த கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலான்ட்டு. ஸோ இந்த மாதிரி சாக்லேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 டப்பா வாங்கினேன், பேக் பண்ணியாச்சு. ஸோ லோகோ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்கான். ஸோ வாங்கிட்டு அப்படியே போகலாம். ஸோ கைஸ், சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. அந்த கடையில் வந்து போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். இங்கே வந்து நான் ஸ்டாப்பு சும்மா சருன்னு போயினே இருக்க வேண்டியது தான். ஊட்டி ஆப்பிள் தான் வீட்டில் கேட்டாங்க, அது எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து வாங்கிட்டு போகணும். இந்த பஸ்ஸுக்காரன் வேறு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாண்டாடி. குன்னூரில் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு நல்லாயிருக்கும். இந்த சைடு வந்து உங்களுக்கு லக்குன்னு தான் டாய் ட்ரெயின் போகிறது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஆனால் டாய் ட்ரெயினில் போகணும் மட்டும் நினைக்காதீங்க, நல்லாயிருக்கும். பட்டு ரொம்ப லேட்டாகும், வெறுப்பாகிடும் நம்மளுக்கு இந்த குன்னூர்லேருந்து போகிறதுக்குள்ளே. கைஸ், இந்த இடத்த பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க கைஸ். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இடம். எத்தனமா இருக்கும் அந்த காட்டேரி பார்க் இருக்குல்ல, சொன்னால் எல்லோரும் சிரிப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்ம அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கோம். ஸோ இந்த ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா காட்டேரின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே கூகுள் மேப்ஸில் வேணால் பாருங்களேன், இங்கே கூட ஒரு போர்டு பார்த்தேன், அப்படி தான் போட்டுருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இங்கே அப்படியே ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ் எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தீனா GSXR ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா டெய்லி அப்டேட்ஸாக இருக்கட்டும், டெய்லி ரீல்ஸாக இருக்கட்டும், அண்டு நம்ம எங்கெங்கெல்லாம் ட்ரிப்பு போகிறோம் அதோட ஸ்டோரி, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நான் டெய்லியும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அப்டேட்டடாக இருக்கனால அதனால் சொல்கிறேன். வண்டியே இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாங்க ஜாலியாக இறங்கினே இருக்கலாம் ஜிக்ஸரில். அதுதான் ஒரு சீட்டு போகிறானே, யாரை பார்த்துன்னு தெரியலையே. தம்பி குறுக்கில் வந்துடாத. பூவை பாருங்கள் கைஸ், என்ன மாதிரி பயங்கரமாக இருக்குன்ட்டு. போலீஸ் வேறு நிற்கிறாங்க அங்கே, எதுக்குன்னு தெரியலையே. செக்கிங்கா நம்மக்கிட்ட எல்லாம் கரெக்டாக இருக்குப்பா. ஓடிடுதுன்னு ஓடிடு கைஸ். நம்ம சென்னை போகிறதுக்குள்ளே கடவுளாக பார்த்து ஒரு அழகான சன்லைட்டில் ஒரு வியூ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துட்டாரு. சூப்பராக இருக்குது. ரீல்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா முடியல, அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ வாட்சி எடுத்துகிட்டு போயிடுறேன் நான். கைஸ், ஜிக்ஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சிடலாமா? இங்கே வச்சா சூப்பராக இருக்கும், காதில் வச்சா மாதிரி இருக்கும் பூ. அடங்குயாலே உள்ளே போ, நல்லாயிருக்கு கைஸ். பட் அங்கே வைக்கக்கூடாது, வச்சா இங்கே வச்சிடணும். இப்படி வச்சாலும் நல்லா தான் இருக்குது. கைஸ், ஜிக்ஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ செட் பண்ணியாச்சு. எப்படி செம்மையாக இருக்குதா? சூப்பராக இருக்குல்ல. இங்கே தான் சைடில் இருந்துச்சு, பறித்து வச்சிட்டேன். 2 தடவை ஊட்டி வரும்போது இதை பறிக்கணும்னு நினச்சி அப்படியே கீழே இறங்கிடுவேன். இந்த தடவை லோக்கிட்ட சொல்லி, லோகு இந்த பூ எப்படியாவது பறிச்சே ஆகணுண்டான்னு பறிச்சாச்சு. நல்லாயிருக்கு. பூ பேர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கைஸ், நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டு இதோட ஊட்டியில் 3வது தடவை பார்க்குறேன். பட் 2 தடவை அபி இல்லை, அதனால் இந்த தடவை வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறதில்ல, இங்கேருந்து அப்படியே கிளம்பிடலாம். கைஸ், ஆக்சுவலாக ஹில்ஸில் வந்து நம்ம எப்போதுமே வண்டி இறக்கும் போது நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா? வண்டியை வந்து நியூட்ரலில் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இறக்குவோம். ஆக்சுவலாக அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, வீல் லாக் ஆச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடும். ஏன்னா இப்போ வர வண்டிங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் டிஸ்க். அதனால் நீங்கள் வண்டியை நியூட்ரலில் ஸ்டார்ட் பண்ணி ஐடலில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ உங்களுக்கு வண்டியில் ABS வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும், நீங்களும் சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ்லேருந்து இறங்கலாம். ஸோ புதுசாக வண்டி வாங்கியிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ கைஸ், ஆக்சுவலாக ஊட்டி மலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டோம். ஸோ செக் போஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா தாண்டியாச்சு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் போயிட்டோம் அப்படின்னா அன்னூர் ரூட்டு பிடிச்சி அவினாஷி பிடிச்சி போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். நல்ல வேலை இருட்டுறதுக்குள்ளே இறங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹைவே பிடிச்சாதான் எனக்கு அப்பாடான்னு இருக்கும் அந்த வீட்டுக்கு போகிற ஒரு இது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் மாதிரி போட்டுருக்காங்களா, அது வந்து பாஸ் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறாங்க. நேற்று நாங்களே பயந்துக்கிட்டு வந்தோம், என்னடா பைக்குக்கெலாம் பாஸா ஊட்டிக்கு அப்படின்ட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறாங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சும்மா அந்த நைஸாக அந்த சந்தில் பூந்து வந்துட்டோம். பரவாயில்ல, இப்போ யாரும் இல்லை, போயினே இருக்க வேண்டியது தான். யார் நம்மளை கேட்பா? இப்போ இங்கேருந்து மேட்டுப்பாளையம் போனோம். காலைல 4 இட்லி சாப்பிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல. நான் ஒரு எண்ணத்தில் திரும்ப இருந்தேன், நைட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்னு இருந்தேன். நீங்கள் சொன்னால் திட்டுவீங்க, பட் இருந்தாலும் உண்மையை சொல்கிறேன், அப்படி தான் நினச்சேன்.
ஆனால் இப்போ லைட்டாக கொஞ்சம் பசிக்குது. எங்கேயாவது போய் சாப்பிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். எப்போதுமே வீட்டு வரும்போது இந்த இடத்துலலாம் நான் உட்காந்து கொஞ்சம் அது ஒரே ஃபீலிங்காக இருக்கும் எனக்கு இந்த இடத்துல. அது ஒரு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் எனக்கு நடந்தது. அப்போத்துலேருந்து இந்த இடம் வந்தாலே ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கிடும். இந்த இடத்துல கொஞ்சம் உட்காந்துட்டு பொறுமையாக தான் போவேன் நான். இந்த இடமெல்லாம் நிற்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா வேண்டாம், எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். எல்லாருக்கும் ஒன்று எழுதி வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறக்க வேண்டியது தான். மறக்க முடியாது, நம்மளோட மைண்டை தான் மாற்றிக்கணும். சில பேர் புதுசாக வந்தவங்க என்னடா பேசுகிற அப்படி என்னடா நினச்சிட்டு இருந்தவங்க பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும். இருட்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருட்டிடும். அன்னூர் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்கேன். இன்னும் வண்டியில் ஒரு 3/4 டேங்க் பெட்ரோல் இருக்குது. அவினாசி தாண்டி சேலம் கிட்ட போட்டுக்கிட்டு அப்படியே போயிடலாமான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். நடுவில் எங்கேயாவது பெட்ரோல் போட்டால் நான் உங்களுக்கு கேமரா ஆன் பண்ணுறேன், டேங்க் ஃபுல் பண்ணுறேன் என்னன்ட்டு. ஐயால் என்னடா ரோடு போட்டு வச்சுருக்கீங்க சை. இப்போ அன்னூர் போயிட்டு அவினாசி போயிட்டு அங்கேருந்து ஹைவே பிடிச்சி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். வீட்டுக்கு ஒரே ரோடு. சேலம், உளுந்தூர்பேட்டை, திண்டிவனம், செங்கல்பட்டு, அவ்வளோ. அதுக்கப்புறம் சென்னை. எதுக்காற்று வேறு பயங்கரமாக அடிக்குதா, அதான் என்னால் சரியாக பேச முடியல. எங்கே கவராக போயிடுமோட்டு. வைசர் ஃபுல்லாக கொசுங்க. ஊட்டியில் அந்த பிரச்சனை இல்லை, கொசு அடிக்கிற பிரச்சனைலாம். ஏன்னா அங்கே குளிரில் இருக்காதுல்ல. ஆனால் இங்கே நம்ம கீழே இறங்கிட்ட உடனே ஐயோ தாங்க முடியல. இதுதான் பூச்சின்னே தெரில. ஆக்சுவலாக இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம், ஹரிபவனம். இங்கே சாப்பிட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவினாசி பைபாஸ். ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம சேலம் போயிட்டு அங்கேருந்து ரைட் எடுத்து சென்னை வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இப்போ வாங்க போகலாம். அப்படியே ஹைவேல போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஆக்சுவலாக ஹைவே வந்து பார்த்திங்கன்னா டச் ஆயாச்சு. இங்கேருந்து போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு ஒரு 430 கிலோமீட்டர் வரும். இன்னும் அப்படியே 3/4 டேங்க்கில் தான் இருக்குது. போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். உங்களுக்கே நல்லா தெரியும் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹைவே அப்படின்ட்டு. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டணும். ஏன்னா பெரிய ரோடாக ஹை ஸ்பீட்ஸில் வருவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். வெளிச்சம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னே. ஸோ கைஸ், ஈரோடு வந்து பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம். உண்மையெல்லாம் சொல்லனா ஜிக்ஸர் ஸ்பீட் மான்ஸ்டர் தான் வச்சுக்கோங்களேன். அதான் அவினாசிலேருந்தோம் உடனே வந்து பார்த்திங்கன்னா சும்மா டப்புன்னு ஈரோடு வந்து பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம். சும்மா 100-120 மெயின்டைன் பண்ண வந்தோன்னா சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில், அதாவது இன்னும் 90 கிலோமீட்டர் தான் இருக்குது சேலத்துக்கு. போயிடலாம். ஒரு 1 ஹவருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். 1 ஹவருக்கு 100 கிலோமீட்டர்ஸ் அடிக்கிறோன்னா கண்டிப்பாக சேலம் வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம் 1 ஹவருக்குள்ளேயே. சேலத்தில் தான் ஒரு கடை பார்த்து வச்சுருக்கிறேன். ஹோட்டலு பசிக்குது, அதனால தான் வேகமாக போகிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க கைஸ். ஆக்சுவலாக சேலம் போயிட்டு இருக்கோம். இங்கே இந்த வாக்ஸ் வேகன் டைகன் காரை பாருங்களேன். குழந்தைய மேலேயே வந்து நிப்பாட்டை வச்சுட்டு ஓட்டிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அப்படி வந்து ஓட்டக்கூடாது. ஏன்னா அது சேஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஏன்னா திடீர்னு பிரேக் அடித்தாலும் சரி, ஏதாவது ஒரு சின்ன ஒரு இடத்துல போனாலும் சரி, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. இது யாரும் பைத்தியக்காரன் சும்மா வந்து நேரம்தான் முடிச்சு விட்ற நேரம் வந்துச்சு. அப்பாச்சி சும்மா அப்பத்துலேருந்து டார்ச்சர் பண்ண இருக்கிறான். நானும் பொறுமையாக பார்த்துன்னு இருக்கிறேன். வந்து கிட்ட முறுக்கினே இருக்கிறான். அப்படின்னாடா வேணும்னு நிறுத்தி கேட்டால் சண்டே ஆகிடும். சரி நம்மளும் போட்டோன்னு விட்டா சும்மா வந்துனே இருக்கிறான். ஸோ கைஸ், ஆக்சுவலாக நம்ம ஜிக்ஸர் எங்கே இருக்குது, இவங்க எல்லாருக்கும் சாரி, சேலத்துலேயே வந்து விளாக் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக இங்கே சேலம் தாண்டி உளுந்தூர்பேட்டை போகிற வழியில் இருக்கோம். இன்னும் 30 கிலோமீட்டர் தான் உளுந்தூர்பேட்டு. லோகுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வந்துச்சு. அதனால் ஒரு 20 நிமிஷம் தூங்க விட்டு அதுக்கப்புறம் இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பையன் பிடிச்சிட்டு வந்தான் பாருங்கள், சரியான வெயிட். இது ஃபுல்லாக சாக்லேட்டாக, அதான் பையன் டயர்ட் ஆகிட்டான். நம்ம எப்போதுமே ஊட்டியில் தான் வீட்டுக்கு தான் போய் நிற்போம். பட் பரவாயில்ல, அவன் பாவம் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டான். அதனால் தூங்க வச்சுட்டு டீயை ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போக வேண்டியது தான். ஹெல்மெட். ஆக்சுவலாக கைஸ், உளுந்தூர்பேட்டை வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறோம். இங்கேருந்து வீட்டுக்கு ஒரே ஸ்ட்ரைட்டு தான் போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அவசரமாக இருக்குது. எப்படா வீட்டுக்கு போய் படுத்து தூங்குவோம் அப்படின்ட்டு. நாளைக்கு ஜிக்ஸரை கழுவி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணணும். இந்த நாளைக்கு மைலேஜ் டெஸ்ட் வீடியோ தான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அது கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. விழுப்புரம் 38, அங்கேருந்து வீட்டுக்கு இன்னும் ஒரு 140 கைஸ். உளுந்தூர்பேட்டை டோலு சேலமில் யாரும் லாக் பண்ணலன்னு திட்டாதீங்க. ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி ஆகும்போது. ஸோ உளுந்தூர்பேட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விளாக் எடுத்தாச்சு. ஓகேங்களா, இதோட ஒரே ரோடு, ஸ்ட்ரைட் ரோடு. அதனால தான் வந்து விளாக் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்னாக மாறும்.
அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க ஏன் வந்து 170 கிலோமீட்டர்ஸ்க்கு நடுவில் எங்கேயுமே பண்ணலன்னு. இதோட நம்ம திண்டிவனம் அச்சரப்பக்கம் அந்த சைடு போய்ட்டு vlog கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான், உங்களுக்கும் போர் அடிச்சிடும். என் வயசே கேட்டு கேட்டு நீங்களும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, வீடியோ விட்டு வெளியே போயிட்டிங்கன்னா. அதனால தான் சரி ஓகே நம்ம அச்சரப்பாக்கம் போயிட்டு இல்லையா ஐயாவில் என்னடா போட்டு வச்சுருக்கிறீங்க. அச்சரப்பாக்கம் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ் பாலாறு பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இன்னும் வீடு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். ஸோ வண்டலூரில் ½ அன் ஹவரில் நம்ம இங்கேருந்து ரீச் ஆகிடலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம், ஊரப்பாக்கம் வந்துட்டோம். இன்னும் இங்கேருந்து ஒரு 4 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிடலாம். ஸோ வீட்டுக்கு போய்ட்டு கேட்டில் விடும் போது நான் கண்டினியூ பண்ணுறேன். சிக்னல் வேறு போட்டாங்களா, க்ராஸ் பண்ணிக்க வேண்டியது தான். வண்டி வேறு வந்துக்கினே இருக்குமே, இங்கே போயிடலாம். அவ்வளோதான், நாய்ங்க வேறு இங்கே நிற்கும். மணி வந்து பார்த்திங்கன்னா 3:07 ஆகிடுச்சுங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஸோ இதோட இந்த வீடியோவை வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட 2200 கிலோமீட்டர் இந்த தமிழ்நாடு கேரளா ட்ரிப்பில் ஓட்டியிருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு பட்ஜெட் வீடியோவில் வரேன். பை.